வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான 2 வகையான சட்னி தான் பார்க்க போகிறோம். அது முதல்ல வேர்க்கடலை சட்னி. இதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை, ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகா, 6 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ அரைச்ச உடனே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் படபடன்னு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்னதாக ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டோம்னா நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு தக்காளி சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், 3 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் உப்பு, 6லேருந்து 7 காஞ்ச மிளகா, 1/4 கப் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக ஒரு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளித்து முதல்ல ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா உளுந்து சேர்க்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா. இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வேரியேஷன்ஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பூண்டு சேர்த்துக்கலாம், ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப பொடியாகவும் நறுக்க வேண்டாம், நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிக்கோங்க. இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்மளை தாளித்ததை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட கடலைப்பருப்பு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இன்றைக்கி சூப்பரான 2 சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம், அதுவும் இட்லி தோசைக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.